ஸ்ரீ லிங்க புராணம் 42ஆம் பகுதி பஞ்ச பிரம்மஸ்வரூபம். நந்திகேஸ்வரர் அடுத்து பஞ்ச பிரம்மஸ்வரூபம் பற்றி விளக்கலானார். முத்தொழில் புரிய அருளும் அம்மையை இடமாக கொண்ட உமாபதி பஞ்ச பிரம்மமாய் தோற்றம் கொண்டு இவ்வையகத்தில் நிறைந்திருக்கின்றார். ஈசான பிரம்மம் சகல உயிர்களிலும் ஆன்மாவாக இருந்து கர்மாக்களின் பலன்களை அனுபவிப்பவராக விளங்குவது. தத்புருஷ பிரம்மம் இச்சை கொள்ளும் வகையில் ஆன்மாவை மறைக்கும் பிரகிருதியாகிய ஈசன் சுரூபம் இது. அகோர பிரம்மம் புத்தி வடிவிலே தேகத்தில் உறையும் ஈசன் சுரூபம் இது. வாமதேவ பிரம்மம் அகங்கார வடிவமாக இருப்பது. சத்தியஜோத பிரம்மம் மனம் செவி இந்திரியம் ஈசன். தவத்தோல் இந்திரியம் தத்புருஷன். கண் இந்திரியம் அகோரன். நாக்கு இந்திரியம் வாமதேவன். வாக்கு ஈசானன். கைகள் தத்புருஷன். பாதம் வாமதேவன். குய்ய இந்திரியம் சத்யோஜாதர். இவ்வாறு நம் தேகத்திலே ஈசன் பரபிரம்ம சுரூபியாக ஞானேந்திரியமாக விளங்கும் பஞ்ச பிரம்மமான இறைவன் கர்மேந்திரியங்கள் 5லும் அவ்வாறே திகழ்கிறார். அழியாது உறையும் பரபிரம்மம் ஆன்மாவே. சப்த தன் மாத்திரையை ஈசானர் தோற்றுவிக்க அதிலிருந்து ஆகாயம் உண்டாகிறது. ஸ்பரிச தன் மாத்திரையை தத்புருஷன் உண்டாக்க அதிலிருந்து காற்று தோன்றுகிறது. ரூப தன் மாத்திரையை அகோரன் ஏற்படுத்த அதிலிருந்து நெருப்பு உண்டாகும். ரச தன் மாத்திரையை வாமதேவன் படைக்க நீர் உண்டாகியது. சத்யோஜதன் தன் மாத்திரையை படைத்து அதிலிருந்து ஆழிசூழ் உலகை உண்டாக்கினார். ஆகாய ரூபமாய் விளங்கும் ஈசானனே சர்வ வியாபியான பரமாத்மா ஆகும். ஒளி உருவாகி இனிது விளங்கும் தத்புருஷனே ஜீவாத்மா ஆகும். அழல் உருவமாகி உறையும் அகோரனை உடம்பாக மறை நூல் வல்லுனர் கொள்வர். கடல் நீர் உருவாகும் வாமதேவனை ஜீவாத்மா என்பர். மண்ணின் வடிவாய் விளங்கும் சத்யோஜதன் விரைந்து நின்ற எதையும் தன் அருளால் தரித்திடுவார். இவ்விதமாக 25 தத்துவங்களிலும் பஞ்ச பிரம்ம சுரூபியாய் விளங்கும் பரம்பொருளை சரணடைந்து தியானித்து பக்தியுடன் மலர்கள் முதலியவற்றை கொண்டு அர்ச்சித்து வழிபட வேண்டும். சத்கற்பதி சத்தாகி அசத்தாகி அவற்றின் பதியாகி உரைபவன் அவன். அவ்யக்தன் வடிவற்று இருப்பவன். அவனை நன்கு உணர்ந்த முனிவர்கள் அவ்யக்தர் எனப்படுவர். 24 தத்துவங்கள் க்ஷத்ரம் என்றும் அவற்றை இருப்பிடமாக கொண்டு விளங்கும் ஈசனை க்ஷத்ரஜ்ஞன் என்றும் கூறுவர். அறிவாம் உயர்நித வித்தையாய் பிராணிதியாகும் அவித்யாய் உரை செய்கின்ற தாதாவாய் விதாதாவாய் அவற்றை கடந்து அழியாத முதல்வனாகி உரைபவன் பரமேஸ்வரனே அன்றி வேறில்லை. இவ்வாறு ஈசன் பெருமையை நந்திகேஸ்வரர் சனத்குமாரருக்கு எடுத்து கூறினார். 42ஆம் பகுதி நிறைவடைந்தது.